வணக்கம். மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்கள் காத்திருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, அந்த திட்டங்களை எந்த தடையும் இல்லாம உடனே பெற நாம எல்லாரும் தயாரா இருக்கோமா? இந்த விரிவான அலசல்ல நாம இத பத்தி தான் பார்க்க போறோம். தேர்தலுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவங்க அறிவிக்கிற திட்டங்கள் நேரடியாக நம்ம கைக்கு வந்து சேர நாம இப்பவே செய்ய வேண்டிய சில மிக முக்கியமான ஆயத்த பணிகள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நாம குறிப்பா 4 விஷயங்களை கவர் பண்ண போறோம். முதல்ல அரசியல் கட்சிகளோட மெகா வாக்குறுதிகள் என்னென்ன, ரெண்டாவது நிஜத்துல இது கைக்கு வர எவ்வளவு காலதாமதம் ஆகுங்கிற யதார்த்தம், மூணாவது உங்க ரேஷன் கார்டை எப்படி அப்டேட் பண்றது, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆதார் இணைப்பை சரியா வச்சுக்கிறது எப்படி, இதையெல்லாம் வரிசையா பார்க்கலாம். முதல்ல இந்த மெகா நலத்திட்டங்களை பத்தி பாப்போம். நமக்காக காத்திருக்க போற அந்த பல மழைய பத்தின ஒரு குவிக் அப்டேட் இது. பிரதான கட்சிகளோட வாக்குறுதிகளை நாம எந்த பக்கமும் சாயாம ரொம்ப நடுநிலையா ஒப்பிட்டு பார்த்தா சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. திமுக தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தற்போதைய 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயரும்னோ, அப்புறம் கோடைக்கால சிறப்பு போனஸாக ஒரு 2000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கான திட்டங்கள் மூலமா மாதம் 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிரதையா 10,000 ரூபாய் வழங்குவதோடு மகளிர் உரிமை தொகையாக 2000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே தமிழக வெற்றிக் கழகம் அதாவது தவைக தரப்புல மகளிர் உரிமை தொகையாக மாதம் 2500 ரூபாயும் வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்களும் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ திமுகவோட இந்த அறிவிப்புகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா, மே மாதத்துல மட்டும் ஒரு குடும்பத்துக்கு தோராயமா 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் மளிகை பொருட்கள், பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்னு திணறிட்டு இருக்கிற ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கு இந்த தொகை கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக அமையும் இல்லையா? அதே சமயம் அதிமுகவோட மாற்று வாக்குறுதியை கொஞ்சம் கவனிங்க. ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிபந்தனையே இல்லாம ஒரே தவணையா 10,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மாசம் மாசம் கொஞ்சமா பணம் வர்றதை விட இப்படி பல்கா ஒரேடியா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் போது மக்கள் கிட்ட அதுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான தாக்கம் இருக்கு. ஒரு பெரிய கடனை அடைக்கவோ இல்ல ஒரு எமர்ஜென்சி செலவுக்கோ இது அப்படியே கை கொடுக்கும். அதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ தாவேக்கேவோட வாக்குறுதிக்கு வருவோம். மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகையோட வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள். இங்க தான் நாம ஒரு சூப்பரான வியூக மாற்றத்தை கவனிக்கணும். வெறும் பணமா மட்டும் கொடுக்காம விலைவாசி உயர்வால் மக்கள் தினசரி கஷ்டப்படுற ஒரு அத்தியாவசிய பொருளை, அதாவது கேஸ் சிலிண்டரையே இலவசமா தர்றது மூலமா பணவீக்கத்தை நேரடியாக சமாளிக்க ஒரு வழியை காட்டியிருக்காங்க. சரிங்க, வாக்குறுதிகள் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லதான் இருக்கு. ஆனா அடுத்த செக்ஷனான காலதாமத யதார்த்தத்துக்கு வருவோம். நிஜத்துல இது உடனே கைக்கு வந்துருமா? கடந்த கால வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு நிஜம் புரியும். மே 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா அவங்களோட மாபெரும் திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டம் முறையா தொடங்கப்பட்டது செப்டம்பர் 15, 2023 தான். ஏன் அந்த 2 வருஷ காலதாமதம்? சிம்பிளுங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து பணம் கொடுக்கணும்னா கவர்மெண்ட் முதல்ல அதுக்கான ஒரு பெரிய சாஃப்ட்வேர் சிஸ்டமை உருவாக்கணும். உண்மையான பயனாளிகளை கண்டுபிடிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல மாநில பட்ஜெட்ல பல 1000 கோடிகளை ஒதுக்கீடு செய்யணும். இந்த பிராக்டிக்கல் சிக்கல்கள் இருக்கிறதால தான் எந்த திட்டம் வந்தாலும் அது நடைமுறைக்கு வர மாசங்களோ இல்ல வருஷங்களோ கூட ஆகலாம். காலதாமதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பணம் எல்லாருக்கும் அப்படியே கிடைச்சிடுமா? கண்டிப்பா கிடையாது. முந்தைய திட்டங்களை நம்ம பார்த்த மாதிரியே பென்ஷன் வாங்குறவங்க, அரசு ஊழியர்கள், அப்புறம் இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடையாதுன்னு கடுமையான நிபந்தனைகள் கண்டிப்பா வரும். ஏன் அப்படி பண்றாங்க? ஏன்னா மாநிலத்தோட நிதி நிலைமையை சமாளிக்கணும்னா நிஜமாவே பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களுக்கு மட்டும் இதை கொண்டு போனாதான் நீண்ட காலத்துக்கு இந்த திட்டத்தை வெற்றிகரமா நடத்த முடியும். சரி, நிபந்தனைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். நாம இப்போ என்ன செய்யணும் அதை பத்தி பார்ப்போம். ரேஷன் கார்டு அப்டேட், இதுதான் நாம பண்ண வேண்டிய முதல் வேலை. இப்போதைக்கு தேர்தல் நேரங்கிறதால புது ரேஷன் கார்டு பிரிண்ட் பண்ற வேலை தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க பெயர், மொபைல் நம்பர் இல்ல அட்ரஸை மாத்தணும்னா அதை இப்போவே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததும் மே 10ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள அப்ரூவல் கிடைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 20லிருந்து 30 நாளுக்குள்ள புது கார்டு கைக்கு வந்துடும். தேர்தல் முடிஞ்சு போர்ட்டல் ஓபன் ஆகும்போது சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். அந்த கூட்டத்துல சிக்காம இருக்கணும்னா நீங்க இப்போவே அப்ளை பண்றதா புத்திசாலித்தனம். இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை உங்க வீட்டுக்கு எந்த தடையும் இல்லாம கிடைக்கணும்னா உங்க ரேஷன் கார்டுல குடும்பத் தலைவியோட பெயர் தான், அதாவது ஒரு பெண்ணோட பெயர் தான் முதலாவதாக இருக்கணும். ஏன் இந்த ரூல் இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு? ஏன்னா இந்த திட்டத்தோட நோக்கமே
பெண்களோட நிதி சுதந்திரத்தை உறுதி பண்றதுதான். ஒருவேளை குடும்பத் தலைவரா ஒரு ஆணோட பேர் இருந்தா அந்த குடும்பத்துக்கு இந்த உரிமைத் தொகை கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இதை இன்றே செக் பண்ணி மாத்திருங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, ஆதார் இணைப்பு. உங்க ஆவணங்களை தயார் பண்றதுல இதுதான் கிளைமேக்ஸ். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நமக்கு நேரடியாக பணம் வரணும்னா அதுக்கு மாஸ்டர் கீ, அதாவது திறவுகோலே இந்த ஆதார் கார்டு தாங்க. இந்த 12 இலக்க எண் உங்களோட அடையாளத்தை ஆக்டிவா இருக்கிற உங்க பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணுது. ஒருவேளை உங்க அக்கவுண்ட் பல மாசமா ஆக்டிவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்கம் அனுப்புற பணம் உங்க கைக்கு வராம பவுன்ஸ் ஆகி மறுபடியும் அரசாங்கத்துக்கே திரும்பி போயிடும். நிறைய பேருக்கு பணம் வராம போறதுக்கு இதுதான் முதல் காரணம். இங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட 12 இலக்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணாலே போதும், நீங்க என்னென்ன திட்டங்கள்ல பயனடைறீங்கன்ற மொத்த டேட்டாவும் சிஸ்டம்ல வந்துடும். ஒருவேளை தப்பா 2-3 திட்டங்கள்ல ஒரே ஆள் பணம் வாங்க ட்ரை பண்ணா இந்த சிஸ்டம் ரொம்ப ஈஸியா அதை கண்டுபிடிச்சு உங்களை ஒட்டுமொத்தமா நிராகரிச்சிடும். இப்போ வர்ற புது டெக்னாலஜி அப்டேட்ஸ்ல இது இன்னும் ரொம்ப கடுமையாக்கப்பட போகுது. கடைசியா ஒரு குவிக் செக்லிஸ்ட் பார்த்திடலாம். நீங்க உடனே செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். 1. இன்னைக்கே ஆன்லைன்ல உங்க ரேஷன் கார்டு அப்டேட்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. 2. கார்டுல குடும்பத் தலைவியா ஒரு பெண்ணோட பேர் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. 3. உங்க ஆதார் கார்டை ஆக்டிவா இருக்கிற உங்க பேங்க் அக்கவுண்டோட எந்த தப்பும் இல்லாம சரியா லிங்க் பண்ணி வைங்க. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. மே 4ஆம் தேதிக்கு பிறகு யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், ஆனா அவங்க கொடுக்க போற அந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை எந்த தடையும் இல்லாம உடனே வாங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஃபுல்லா ரெடியா இருக்கா? இல்லனா உடனே செக் பண்ணுங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.